மத்தேயும் ஏதோ எழுதுறான்ல. அவன் பார்த்ததையும் இயேசு அவன் கிட்ட நேரடியா சொன்னதை பத்தி மட்டும் தான் எழுதுறான். ஆனா மத்தேயுக்கு தெரியாத விஷயங்கள் நடந்த சமயத்துல நான் அங்க இருந்தேன். ஏன்னா நான் அவரோட ரொம்ப நெருக்கமா இருந்தவன். அவர் என்ன நேசிச்சார். எங்க இருந்து ஆரம்பிக்க போற? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். ஆனா அவருக்கு முன்னாடி இருந்தே நிறைய நடந்திருக்கு. நோவா. அவருக்கு முன்னாடி தோட்டம். ஆனா அவரை பார்க்கவோ இல்ல தொடவோ முடிஞ்ச காலத்துக்கு முன்னாடியே இருந்தாருன்றதை தெரியப்படுத்தணும் நான் விரும்புறேன். தோட்டத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆதியிலே இந்த பூமியானது வெறுமையாக இருந்தது. எனக்கும் அது பிடிக்கும். அதோட அது ஒரு பிடித்தமான நினைவு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை.